ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ராவல் விலாக் தான். ட்ராவல் விலாக் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வருஷமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக ஏற்காடு போனது போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. அதுக்கப்புறம் போனோம், ஆனால் நான் வீடியோ பெருசாக எடுக்கலை, அதனால தான் நான் அப்லோட் பண்ணல. இது பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோன்னா கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். இதுவே வந்து லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ தான். லாஸ்ட்டு செப்டம்பரில் இப்போ 1 இயரே ஆகப்போகுது. இது வந்து நாங்கள் 2 வீலரில் தான் கிளம்பியிருக்கோம். எனக்கு 2 வீலரில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால கார் வேணான்னு சொல்லிவிட்டு 2 வீலர் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். 2 வண்டியில் கிளம்புனோம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து 100 கிலோமீட்ரு கொடைக்கானல். நான் வந்து இதுக்கு முன்னாடி கொல்லிமலை, ஏற்காடு இதெல்லாம் நான் வந்து போயிருக்கேன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏற்காடு விலாக்லேயே சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன மலை. இது வந்து நாங்கள் ஒரு தைரியத்தில் கிளம்பிட்டோம். ஆனால் ட்ராவல் போகும்போது தான் தெரிஞ்சுது. கொடைக்கானல் மட்டும் அப்படின்னா அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா பழனி தான் அடிவாரம். அதுலேருந்து கொடைக்கானல் வந்து 65 கிலோமீட்டர் வரும். ஃபுல்லாக 65 கிலோமீட்டர் நம்ம வந்து மலையிலே ஏறுற மாதிரி இருக்கும். அதுதான் கொஞ்சம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல் நிறைய இடம் பார்த்துருக்கிறதுனால 2-3 டைம் நான் போயிருக்கோம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டைம் மன்னவனூர், பூம்பாறை அதெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து மன்னவனூரில் வந்து அந்த ஃபார்ம் விசிட் போனோம், அதோட வீடியோ தான் இது. அந்த முயல் பண்ணை அதெல்லாம் இருந்துச்சு, ஆட்டு பண்ணை அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்புனோம். மழை அவ்வளோவா இல்லை, ஆனால் நல்லா குளிர் இருந்தது. நாங்கள் ஜர்க்கின், ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு தான் போனோம். ஜர்க்கின், ஸ்வெட்டர், ஷூ எல்லாம் போட்டுக்கோங்க. இது மன்னவனூர் லேக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம், செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா நம்ம உள்ள மன்னவனூர், கொடைக்கானல்லேருந்து மன்னவனூர் பார்த்திங்க அப்படின்னா அதுவே வந்து 35 to 40 கிலோமீட்டர் வரும். ஸோ அந்த சைடில் வந்து சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்குமா அதெல்லாம் தெரியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பாடு எடுத்துகிட்டே போயிட்டோம். சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே போயிட்டோம் வண்டியில். ரோடு வந்து ஆனால் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. அங்கங்கே லைட்டாக மழை பெஞ்சுது, ரொம்ப வந்து மழை இல்லை. சில இடத்துல வந்து இந்த மாதிரி மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆப்போசிட்டில் ரோட்டில் வர வண்டி எதுவுமே தெரியவே இல்லை. கொஞ்சம் பயமாக தான் போக வேண்டியதாக இருந்துச்சு, பயந்து தான். ஆனால் ரோடுமே கொஞ்சம் ரொம்ப மோசம்தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லைட் போட்டு கூட ஒன்றுமே தெரில முன்னாடி வர்றது எதுவுமே. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கொடைக்கானல் இதான் நான் ஃபஸ்ட் டைம் 2 வீலரில் வர்றது. பஸ்ஸில், ட்ராவல்ஸில் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் 2 வீலரில் வரும்போது பிள்ளைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. நம்ம ஹில் ஸ்டேஷனை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா 2 வீலரை நம்ம ஓட்டக்கூடாது. நம்ம வந்து பின்னாடி உட்காந்துட்டு வந்தோம் அப்படின்னா தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். பட் எல்லா டைமுமே நான் வந்து நானே ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. மன்னவனூர், கொடைக்கானல் டு மன்னவனூர் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் பெருசாக ஊருங்கள்லாம் அதிகமாக கிடையாது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த நிறைய பைன் ட்ரீஸு, ஒரு சில இடத்துல தான் வந்து சின்னதாக ஊருங்க இருந்துச்சு. அதுவுமே வந்து பெருசாக கடைகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஈவினிங்கே கிளம்பி வந்துட்டு கொடைக்கானலில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பி மன்னவனூர் போயிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு டயர்டு தெரிஞ்சிருக்காது. பட் ஃபுல்லாகவே காலையில் இங்கே 5 o'clock கிளம்புனோம். அதுக்கப்புறம் பழனி டு கொடைக்கானல் வந்து எங்களுக்கு மார்னிங் ஒரு 9 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு டைம் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மன்னவனூர் கிளம்புனோம். ஸோ டோட்டலாக வந்து ட்ராவல் இருந்துகிட்டே இருந்தனால ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு. நாங்கள் மன்னவனூர் ரீச் பண்ணும்போது மணி 12 o'clock இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றிட்டு அங்கே ஆட்டு பண்ணை அதெல்லாம் சுற்றிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே ரம்மியமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அட்லீஸ்ட் அன்னைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு
அடுத்த நாள் நாங்கள் ரிட்டன் ஆயிருந்தா கூட அவ்வளோ டயர்டு தெரிஞ்சிருக்காது. பட் நாங்கள் பிளான் பண்ணது ப்ராப்பராக பிளான் பண்ணல. ஒன் டேயில் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் ட்ராவல் வண்டி ட்ரைவ் பண்ணது வந்து ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. மற்றபடி வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். வழியெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் ஹில்ஸு போங்க. எனக்கு வந்து ஹில்ஸ் நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் வண்டி வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நல்லாவே ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஹில்ஸ் நீங்கள் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வண்டி ஓட்ட முடியாது. நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இதை நீங்கள் போங்க அப்படின்னு. லேடிஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு கிளம்பிடாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மன்னவனூர் நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் தி வே தான் நமக்கு பூம்பாறை ரிட்டன் ஆகிற வழி. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வந்து பூம்பாறை போனோம். பூம்பாறை போயிட்டு ஆக்சுவலாக அந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் போக முடியல. முருகன் கோயில் அங்கே ஒன்று இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வர வழியில் வந்து கேரட்டு நமக்கு கார்லிக்கெல்லாம் வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தோட்டத்துக்கே போயிட்டு கார்லிக்கு கேரட் அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு கேரட்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்புனோம். ரொம்ப நல்லா இருந்தது. பூம்பாறை பார்த்திங்க அப்படின்னா பூம்பாறையில் வந்து ஃபுல்லாகவே விவசாயம்தான். கார்லிக்கு, கேபேஜு, அதுக்கப்புறம் என்ன போட்டிருந்தாங்க, நிறைய காய்கறி, நமக்கு இந்த சௌச்சவெல்லாம் வந்து அது அப்படியே நிறைய தோட்டம் மாதிரி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து சூப்பராக பார்க்க முடிஞ்சுது. இந்த வாட்டி நாங்கள் பார்த்த கொடைக்கானல் வந்து எனக்கு வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக அந்த பிரையன் பார்க்கு, குணா கேவ்ஸு, ஸோ இந்த மாதிரி எந்த இது டூரிஸ்ட் பிளேஸோ அதெல்லாம் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்துருப்போம். இது மாதிரி நம்ம வில்லேஜ் சைடு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுவே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற மக்கள், அவங்க பண்ணுற விவசாயம் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஊர்லாம் வயலெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த மலையில் அவங்க எப்படி அதை வந்து வயலாக மாற்றி அதில் அவங்க பண்ணுற விவசாயம் அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆசையாகவும் இருந்தது. அதை விட இந்த வெதர் தான் நம்ம சொல்லணும். வெதர் வந்து செம்மையாக இருந்தது, நல்லா சில்லுன்னு. ஆனால் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் குளிராக இருந்தது. ஃபுல்லாக ஜர்க்கின் அதெல்லாம் போட்டதுனால தெரியல. ஜர்க்கின், ஷூ, அப்புறம் ஜீன்ஸ் போட்டதுனால கொஞ்சம் காலெல்லாம் வந்து இதாக இருந்தது. ஏன்னா இல்லை அப்படின்னா நம்ம வண்டி ஓட்டும்போது நமக்கு அந்த சில் காற்று படுதில்லை, கால் வந்து இப்படி ஜில்லுன்னு ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஷூவெல்லாம் போடல அப்படின்னா கால் வந்து இப்படி விரைச்சி போகிற மாதிரி ஆகிடும். அது ஒன்று. எகெயின் பாருங்கள் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் வரும்போது ஒரு 2-3 இடத்துல மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தது. மார்னிங் போகும்போது ஒன்றும் தெரியல, ஈவினிங் வரும்போது தான் இந்த மாதிரி மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இந்த ரோடு பார்த்த உடனே வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, நம்ம இம்மீடியட்டாக கிளம்பிடுவோம், மன்னவனூர் பார்த்துட்டு பூம்பாறை பார்த்துட்டு கிளம்பிடுவோம், அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் இம்மீடியட்டாக கிளம்பிட்டோம். அப்படி நாங்கள் வந்து நைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. ஆனால் இதில் வந்து ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும். அதாவது நீங்கள் அடிவாரம்லேருந்து போகிறதுனாவே நான் சொல்கிறேன், கொடைக்கானல் அடிவாரம்லேருந்து நீங்கள் மன்னவனூர் பூம்பாறை எல்லாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து 100 கிலோமீட்டர் வரும். ஏன்னா நம்ம பிளைனில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஹில்ஸில் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் ரொம்பவே டயர்டாயிரும், காலெல்லாம் ரொம்ப எனக்கு வலியை எடுத்துருச்சு. ஆனாலுமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கொடைக்கானலில் போயிட்டு கொடைக்கானலில் நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து மன்னவனூர் போனோம் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியாது. ஸோ எங்கெங்கே நமக்கு வேணுமோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நிறைய கலர் கலராக பூக்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டே இருந்தோம். அங்கங்கே இந்த மாதிரி பைன் ஃபாரஸ்ட்லாம் இருந்துச்சு, அது உள்ளேயும் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு
புதுவிதமான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். மன்னவனூர் பூம்பாறை போனது. இந்த ட்ராவலை வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு, அந்தளவுக்கு வந்து கஷ்டமாகவும் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாருக்காச்சும் இந்த மாதிரி ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.